ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்றைக்கி வீக்கெண்ட்றதுனால எங்கேயாவது வெளியில் போகணுன்னு பசங்க கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷாப்பிங் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் வேளச்சேரியில் இருக்க சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் இருந்தது. இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் சாரீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் அங்கே வந்து திருவான்மியூர் பீச் போயிருந்தோம். ரொம்ப நாளாக சியானா வந்து பீச் போகணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் வந்து ஃபைனலாக அன்றைக்கி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி போயிருந்தோம். திருவான்மியூர் பீச் பார்த்திங்கன்னா க்ரௌட் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாமும் நமக்கு நியர்பைலேயே இருக்கும். ரொம்ப நடக்க வேண்டியதும் இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் திருவான்மியூர் பீச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இங்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் அங்கே கிளம்பியிருந்தோம். ரொம்ப நல்ல ஒரு பீச் இது. பீச்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இது மாதிரி க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்க பீச்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பீச்சில் இதுவுமே ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நடக்க வேண்டியதும் இருக்காது. கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வரலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி வந்தது. நல்லா அந்த அலையோசையில் அமைதியாக உட்காந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. சியானா வந்து இந்த பீச் டாய் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பீச் டாயில் விளையாடணுன்றதுக்காகவே மெயினாக இந்த பீச்சுக்கு போகணும்னு ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தா. ஸோ அந்த பீச் டாய் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. அவள் விளையாடுறத பார்த்து எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இந்த மாதிரி தான் டைம் போயிட்டு இருந்தது. சியானாக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் எல்லோரும் வந்து அந்த அதில் இருக்க ஷேப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கிராப்பு, ஸ்டார் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லாம் இருந்தது. அதை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேசல் செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அந்த ஷெல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த ஷெல்ஸ் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக டைம் வந்து சூப்பராக போச்சு. கேசல் செய்யலான்னு ரொம்ப நேரம் உட்காந்து ட்ரை பண்ணி கடைசியில் வந்து அந்த கேசல் கரெக்டாக நிற்கவே இல்லை. ஃபுல்லாக ஃபன்னாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு கேசல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. சியானாக்கு அந்த பீச்சை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தான். மண்ணை தூக்கி போட்டு யார் மேலேயாச்சும் விட போகுதுன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஃபுல்லாக ஜாலியாக மண்ணில் விளையாடிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு இங்கே பீச்லேயே இருக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தா. கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்து வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். போக போக பயங்கரமாக சில்லுன்னு காற்று பனி எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பிக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங் வந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சியானாவும் ஹார்ஸ் ரைடிங் போகணுன்னு சொன்னால். ஸோ அதனால் அவளையுமே வந்து ஹார்ஸில் வந்து ஏற்றி விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ்க்கு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஹார்ஸில் ஏறின உடனே. பட் கொஞ்சம் தூரம் போக போக பயந்துட்டா. எங்கே அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்ற பயம். ஒரு ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே போயிருந்தா. செகண்ட் ரவுண்ட் போகும்போதெல்லாம் அவளுக்கு வந்து மூஞ்சே மாறிடுச்சு. இறக்கி விட்டுருங்கன்ற மாதிரியே இருந்தா. பீச்சை சுற்றி வீடு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே சூப்பராக இருந்தது. சியானா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போகும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. அண்ட் 2 ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ரவுண்ட்லேயே இறக்கிடுவாங்கன்னு நினச்சேன். 2 ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்கன்னொடனே திரும்பவும் பயந்துட்டா. பட் ஹாப்பியாகவும் இருந்தா சேம் டைம். அண்ட் இந்த ஹார்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஹார்ஸு. நம்ம அது பக்கத்தில் போய் நின்று அதை தொட்டு கொடுத்தாலும் ஒன்றுமே பண்ணல. அவருமே வந்து சொன்னார் தொட்டுங்க ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஹார்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா சிவான்னு சொன்னார். நான் இந்த மாதிரி தொட்டு கொடுக்கும்போது அழகாக வந்து அமைதியாக நின்றுட்டு இருந்தது. ரொம்ப நல்ல ஹார்ஸாக இருந்தது. அண்ட் நல்லா ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் போகிற வழியிலே எதையாவது டின்னர் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே போகிற வழி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பீச்சுக்கு நியர்பையில் ஹவுஸ் சுற்றி ட்ரீ நல்ல ஒரு வியூ பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த நைட்டில் இந்த இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கந்தஞ்சாவடியில் இருக்கிற கேசி ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு தான் வந்திருக்கோம். இது நாங்கள் இங்கே வர்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேஸையே பார்க்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாப்ஸாக ஃபர்ஸ்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய இடம் இருந்தது. தந்தூரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. மெஸ் மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. சோழன் மெஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த காரைக்குடி கைவண்ணம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி வாஃபிள்ஸ், பர்கர், பீஸா இந்த மாதிரியான ஐட்டம்ஸுமே நிறைய செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நைட் டைம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 7 o'clock அந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் க்ரௌட் இல்லை. போக போக வந்து நல்ல கூட்டம் வந்துச்சு. அண்ட் இங்கேயே வந்து பார்க்கிங்கும் இருக்குது. இல்லைனா இது கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம்.
பார்பிக்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாமும் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான இந்த அவல் மில்க் ஷாப், அதுக்கப்புறம் கேக் ஷாப் இதெல்லாமும் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சியானா வந்து வாஃபிள் கேட்டிருந்தா, ஸோ அதனால் வாஃபிள் வாங்கலான்னு சொல்லி வாஃபிள் ஷாப் தான் போயிருந்தோம். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமும் நிறைய வந்து செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்டு ஐட்டம்ஸும் இருந்தது. அண்டு இங்கே வந்து மெயினாக சூப்பரான கொழுக்கட்டை எல்லாமே செல் பண்ணாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேட் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வாஃபிள் வந்து நிறைய வாஃபிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நியூட்ரல்லா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டபுள் சாக்லேட்டு, இந்த மாதிரி நிறைய வாஃபிள்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். நார்மல் வாஃபிள் மாதிரி தான் நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் சியானாக்கு வந்து வாஃபிள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாஃபிள் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு கேட்டதுனால வாஃபிள் வந்து வாங்கினோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வாஃபிள் வந்து அவங்க ஊற்றிட்டு அதை வந்து 4ஆக கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஆறுறதுக்காக ஃபேன் கிட்ட வச்சு அதை ஆற வச்சு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சோலே பட்டூரா வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் அது கூடவே வந்து குலாப் ஜாமுன், மசாலா, அதுக்கப்புறம் ஆனியன் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஷவர்மா வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கட்லெட் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அவல் மில்க் ஷாப் போயிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் அவல் மில்க் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹெல்தியான வெர்ஷன். அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் ரஃபிள், அதுக்கப்புறம் கோகோனட் பாய்ன்னு நினைக்கிறேன். அந்த கோகோனட் பாய் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் வந்து அந்த அவல் மில்க்கு. இதில் வந்து சூப்பராக வந்து நிறைய நட்ஸு, எவ்வளோ முந்திரி போட்டிருக்காங்க பாருங்கள். முந்திரி, பாதாம் அண்ட் இந்த சாக்கோஸ் மாதிரி மேலே வந்து போட்டிருந்தாங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. ஃபுல்லாக வந்து இது பனானா அவல் அது எல்லாமே. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அந்த அவல் மில்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கொழுக்கட்டை இதெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.